எல்லோருக்கும் வணக்கம். மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கிற நாட்களில் முருகப்பெருமானுக்கு நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு பாடலை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடலை அருணகிரிநாதர் அருளியது. திருப்புகழில் மங்களமாக விளங்கக்கூடியது இந்த திருப்பாடல். இந்த பாடலை சொல்லி நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறப்ப 6 திருமுகங்களும் நமக்கு ஒளிமயமாக காட்சி கொடுக்கும். 12 கரங்களும் நமக்கு அருளை வாரி வழங்கும். முருகப்பெருமானுடைய அருள் எப்போவுமே நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அவ்வளோ அற்புதமான பாடல். எங்கெல்லாம் திருப்புகழ் பாடப்படுகிறதோ, எங்கெல்லாம் திருப்புகழ் கேட்கிறதோ, அங்கெல்லாம் முருகனின் திருவுரு காட்சி கிடைக்குங்க. முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக நிறைந்து இருக்கும். முருகனுடைய இருப்பை நம்ம உணர முடியும். அவ்வளவு அற்புதமானது, சக்தி வாய்ந்தது அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் ஒவ்வொரு பாடலுக்குமே ஒவ்வொரு சிறப்பு அம்சம் இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பாடல் பார்த்திங்கன்னா 6 திருமுகங்களையும் நம்ம வர்ணித்து பாடக்கூடிய அற்புதமான பாடல். திருப்புகழுடைய மங்கள பாடலுங்க. இந்த பாடல் முருகப்பெருமானை சொல்லி நம்ம வழிபாடு செய்கிறப்ப அருணகிரிநாதருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். முருகப்பெருமானுடைய பேரருள் நமக்கு கிடைக்குங்க. கந்த சஷ்டி விரதம் எந்தவித இடையூறும் இல்லாமல் நல்ல முறையில் இருக்கணும். முருகப்பெருமானுடைய பேரருள் நமக்கு நல்ல முறையில் கிடைக்கணும் அப்படின்னா தினமும் காலை எழுந்த உடனே விரதம் இருக்கிற நாட்களில் எழுந்த உடனே நல்லா சுத்தபத்தமாக குளிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு ஒரு விளக்கேற்றி வைத்துட்டு, முருகா நீயே எனக்கு துணை அப்படின்னு தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு அருணகிரிநாதர் அருளிய இந்த அற்புதமான பாடலை சொல்லி வழிபாடு செய்கிறப்ப நமக்கு எல்லாமே கிடைக்குங்க. இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது திருப்புகழில் மட்டும்தாங்க இந்த சிறப்பம்சம் இருக்குது. அந்த பாடலுக்கு மேலோட்டமான ஒரு பொருள், பக்தன் பாடுறப்ப அவனுக்கு ஒரு பொருள் அப்படின்னு 2 அர்த்தம் கொண்டது திருப்புகழ். இந்த திருப்புகழ்லையும் பார்த்தீங்கன்னா, ஏறுமயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதித்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, 6 முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. இந்த பாடலில் மேலோட்டமாக பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறுமயில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று. அதாவது உன்னுடைய மயில் மீது ஏறி அமர்ந்து எல்லா பக்தருக்கும் காட்சி கொடுக்கும் முகம் ஒன்று, திருவண்ணாமலையில் காட்சி கொடுத்த முகம் ஒன்று, ஈஸ்வருக்கு ஞான உபதேசம் செய்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிந்த முகம் ஒன்று, உன்னுடைய திருநாமத்தை திருப்புகழை சொல்லி வழிபாடு செய்கிறவங்களுக்கு காட்சி கொடுக்கிற முகம் ஒன்று, குன்றிருக்கும் இடமெல்லாம் வேலெடுத்து காட்சி கொடுக்கிற முகம் ஒன்று. இப்படி 6 திருமுகத்திற்கும் அற்புதமான விளக்கத்தை இந்த பாடலில் சொல்லியிருக்காரு. இந்த பாடலை சொல்லி வழிபாடு செய்யக்கூடிய ஒவ்வொரு பக்தனுக்கும் ஒரு பொருள் இதில் பொதிந்து இருக்குங்க. அதாவது நம்முடைய மனதை மயிலாக்கி இருக்கிறார் இந்த பாட்டில். என் மனம் எனும் மயிலில் அமர்ந்து விளையாடி காட்சி கொடுத்த முகம் ஒன்று, என்னுடைய ஆசை, கோபம், பொறாமை, ஆணவம் இவை அனைத்தையும் அழித்து முகம் ஒன்று, எனக்கு எப்போவுமே கூட இருந்து நல்ல அருள் புரியக்கூடிய முகம் ஒன்று, என்னுடைய மாய பாசங்களை அழித்து அருளிய முகம் ஒன்று, என்னுடைய வினைகளையெல்லாம் தீர்த்து அருளிய முகம் ஒன்று, எனக்கு எப்போவுமே கூடவே இருந்து காட்சி கொடுக்கிற முகம் ஒன்று, என்னை உன்னோடு உணர்த்தி அருளிய முகம் ஒன்று. இந்த பாட்டில் வர்ற ஒவ்வொரு முகமுமே நமக்கு ஒவ்வொரு விதமான நல்லதை செய்யக்கூடியதுங்க. முருகப்பெருமானுடைய 6 திருமுகமும் கருணை நிறைந்த வழிந்த முகம்ங்க, கருணை மிகுந்த முகம். இந்த முகத்தை ஒரு முறை பார்த்தாலே, ஒரு முகத்தை பார்த்தாலே நமக்கு இத்தனை சிறப்பு கிடைக்கிறப்ப இந்த 6 கருணை திருமுகத்தையும் பார்த்து வர்ணித்து பாடுறப்ப அத்தனை நல்லது நடக்குங்க. 2 கையால் முருகப்பெருமான் நமக்கு அருளை கொடுக்குறப்பவே நமக்கு அத்தனை ஒரு நல்லது நடக்கிறப்ப, 12 கைகளால் அருளை வாரி 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 இந்தா வச்சுக்கோன்னு கொடுக்குறப்ப
எப்படி நம்ம வேண்டான்னு சொல்லுவோம்? இந்த பாடல் சொல்லி நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்கிறப்ப அருணகிரிநாதருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பாடல் அர்த்தம் தெரிந்து சொல்லி நம்ம வழிபாடு செய்கிறப்ப முருகப்பெருமானை உணர முடியும். முருகப்பெருமான் நம்ம கூட இருக்கிறத நல்ல விதமாக உணர முடியுங்க. கந்தசஷ்டி விரதம் இருக்கிற ஒவ்வொரு நாளும் இந்த பாடலை சொல்லி வழிபாடு செய்யுங்க. திருப்புகழில் மங்களமாக விளங்கக்கூடிய மங்கள பாடலுங்க இந்த பாடல் நம்ம எப்பெல்லாம் சொல்கிறோமோ அப்பெல்லாம் நமக்கு நல்ல விதமான மங்களகரமான காரியங்கள் நடக்கும். மங்களகரமான செய்தி நமக்கு காதுக்கு கிடைக்கும். எப்போவுமே முருகனுடைய திரு அருள் நமக்கு கிடைக்குங்க. இந்த பாடலை நம்ம எல்லாருமே பாடியிருப்போம், எல்லாருமே கேட்டிருப்போம். ஆனால் இதில் மேலோட்டமான பொருள் என்ன அப்படிங்கிறப்ப பாடலை கேட்கிறப்பவே நமக்கு புரியும். ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றுன்னு. ஆனால் உள் பொதிந்த அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு பாடுறப்ப நமக்கும் அவருக்குமான உணர்வு நல்ல முறையில் இருக்குங்க. பாடி பாருங்க.